இன்றைக்கும் நல்ல நாள், ஒரு ஆசீர்வாதமான நாள். உங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்றும் மாறாதவைகள், பொய்த்து போகாதவைகள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது உண்மையாக நிஜமாக நிறைவேறுகிற ஒரு நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இந்த வசனத்தில் ஊழியம் செய்யுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உதவி செய்யுங்கள் என்ற அர்த்தம், மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை நம்புகிற விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சுவாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சுவாதீனம்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆச்சரியமான வரங்களை வச்சிருக்கிறார் என்ற அர்த்தம். God has placed amazing gifts on the inside of you. அப்போ அந்த வரங்களை வச்சு இன்றைக்கு பலரை உங்களால் சந்தோஷப்படுத்த முடியும், பலரை உங்களால் உற்சாகப்படுத்த முடியும், பலரை உங்களால் கட்டி எழுப்ப முடியும், பலரை உங்களால் உயர்த்த முடியும், அநேகர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை உங்களால் வைக்க முடியும், பலருக்காக உங்களால் ஜெபிக்க முடியும், அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்த முடியும். இதெல்லாம் உங்களால் முடியும். ஏனென்றால் சுவாதீனத்தை, ஒரு விடுதலையை ஆண்டவர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதன் மூலமாக பல வரங்களை உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அப்போ இந்த சுவாதீனத்தை, இந்த விடுதலையை நம்முடைய மாம்சத்திற்கு ஏதுவாக நம்ம அனுசரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற வரங்களை நம்ம வீணாக்கக்கூடாது. நம்முடைய தேவைகளுக்கும், நம்முடைய சொந்த காரியங்களுக்கும், நம்முடைய மாம்சத்தினுடைய எண்ணங்களுக்கும் அவைகளை நம்ம பயன்படுத்தாமல் பிறரை ஆசீர்வதிக்கும்படி, பிறருக்கு ஊழியம் செய்யும்படி அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள், அன்பினாலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், அன்பினாலே ஒருவருக்கொருவர் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் அப்படின்றத இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். We've been called to bless others. So bless others and you will be blessed. ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்போ இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, யாருக்கெல்லாம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ, அதுதான் நீங்கள் செய்கிற பெரிய ஊழியமாக இருக்கிறது. அதற்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களுக்குள்ள ஒரு சுவாதீனத்தை, ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு சுதந்திரத்தை, சுவாதீனத்தை, விடுதலையை உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அதன் மூலமாக பல வரங்களை, பல தாளந்துகளை தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் உதவி செய்யுங்கள், அதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நீங்கள் அனுசரியுங்கள், ஆசீர்வதியுங்கள். எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் மறக்க வேண்டாம். இந்த நாளிலும் நீங்கள் உதவி செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஒரு புதிய நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.